என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ம் நானா ஆ பார்த்தா தெரியல. உட்காந்துட்டு ஏதோ நோண்டின்னு இருக்க மாட்டேது. ஆமாம், போர் அடிக்குது. நானே இப்போ தான் டேபை ஏமாற்றி எடுத்துட்டு வந்தேன். தம்பிக்கிட்ட இருந்து டேப் வாங்கி எடுத்துட்டு வந்தேன். போர் அடிக்குதா? சரி, நான் உன்னை யோசிச்சிருக்கேன். போர் அடிக்குதுன்னு என்ன பண்ணுற? சும்மா போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான். என்ன பண்ணுறேன்னு சும்மா பார்க்கலாம் தான் வந்தேன். அதுதான் இந்த இடத்துல உன்னை பார்த்தேன். என்ன பார்த்தீங்க மேடம்? என்ன பார்க்கணுமோ அதை பார்த்தேன். சரி, போர் அடிக்குதுன்னு சொன்னாங்கன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணலாம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. சேலஞ்சா? என்ன சேலஞ்ச்? ரொம்ப நாள் ஆச்சு இல்லை மேலே மாடியில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு. என்ன சேலஞ்ச்? அதுதான் ஒன்று பார்த்தேன்னு சொன்னேன். என்ன பார்த்தீங்க மேடம்? இந்த பால் எவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க பாரு. சரி வாங்க, இப்போ நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம். வா, இந்த பால்ஸை பாரு. என்ன இருந்தது? இந்த எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க பாரு. இல்லை, குட்டீஸ்லாம் வந்து எவ்வளோ அழகாக அச்சிச்சோ மிஸ் பண்ணிட்டாங்க, அவுட்டு. நல்லா இருக்கு இந்த சேலஞ்ச். அப்போ நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாமா? என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு விலாக் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? பார்சல்லாம் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு 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 அத்தனை தடவைக்கு மேலே அதெல்லாம் அப்படியே கலந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு. யாராவது வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க இந்த வீட்டை? நான் டைம் ஆயிடுச்சுன்னு நான் ஓட்டேன். எவ்வளோ நேரம் ஒரு துணி ஒரு வாட்டி போடல. இல்லை 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 இன்னைக்கு எந்த வேலையுமே இல்லை. நீங்கள் உட்காந்தானே இருக்கீங்க, அதான் உங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்கலான்னு வந்தேன். என் வேலையை உங்களுக்கு குத்துலான்னு. அதுதான் ஃபுல்லாக இப்போ இதெல்லாம் அயன் பண்ணி மடிச்சு வைக்க வேண்டியது உங்களோட வேலை. ஆ இல்லை இல்லை ஈஸி தான், பண்ணிடலாம். என்ன பண்ணணுமா? இப்போ தானே சொன்னேன் எல்லாத்தையும் அயன் பண்ணி மடிச்சு வைக்கணும்னு. அதான் சேலஞ்ச். என்னால் முடியல. ஆமாம், என்னால் முடியல. போடும்போது நிறைய இருக்கு, தெரியாது உங்களுக்கு? போட்டுடலாம். ஒழுங்காக எல்லாத்தையும் உதறி அயன் பண்ணி மடித்து வைங்க, நான் எப்பவுமே வச்சுக்கிறேன் உள்ள. அவ்வளோதான். ஆமாம், பண்ணிடலாம். எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டீங்க? பார்க்கலாம். நடுவுலலாம் கற்றுணும். பரவாயில்ல, மடிக்கலாம். இப்படி 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 கிடையாது, ஒழுங்கா. வாங்க வாங்க. தெரியாம சும்மா உட்காந்துருக்கேன், போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அந்த இடத்தெல்லாம் நாங்க சுத்தம் பண்றோம். சொல்லுங்க. இதை வேற சொல்லணுமா? பயன்படுத்துறதுக்கு இந்த இடத்த நல்லா சுத்தம் பண்றோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த டாப் எடுக்கிறேன். நல்லபடியா அயன் பண்ணி சீக்கிரமா முடிச்சிடணும். ஸ்பீடா அயன் பண்றேன். பண்ணுங்க. சுடாயிச்சான்னு பாருங்க. அவ்வளோதானா? நானே உங்ககிட்ட கற்றுக்கணும்னு நினச்சின்னு வந்தேன். இந்த மாதிரி கற்றுக்கலாம்னு நினச்சிட்டு வந்தேன், உங்ககிட்ட குத்துட்டேன். அப்பா இது இப்படி இப்படி தேய்க்கிறதுக்கு. பட் எனக்கு வந்து மடிக்க வந்து ப்ராப்பராக தெரியாது, இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஷர்ட்ஸ்லாம் பண்ணிடுறேன். பண்ணுங்க.
இது எப்படி சேலஞ்சுன்னு சொன்னேன். இருங்க கொஞ்ச நேரம் இருங்க. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சேலஞ்சை. சொன்னேன் நான் ஏதாவது உங்ககிட்ட. என்ன பண்ணணும்? நீங்கள் மட்டும் படிச்சுனே இருக்கீங்க. சரி இப்போ என்ன பண்ணணும்? இல்லை நான் சேலஞ்சுன்னு சொன்னேன். அதுக்கு எதுவுமே கேமு மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் மட்டும் பண்ணினே இருக்கீங்களே. சரி என்ன பண்ணணும் இப்போ? அது நான் ஒன்று யோசிச்சிருக்கேன். அது சொல்கிறேன். நீங்கள் அது மாதிரி பண்ணுவீங்களான்னு தெரியல. ஆனால் பண்ணுங்கள். சரி பண்ணணும். என்ன பண்ணணும் இப்போ? சீக்கிரம். ஸோ அது ஒரே நிமிஷம். நான் அதோ கடிகாரம் வச்சுருக்கேன். இது வந்தாங்க அங்கே. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்? அதை வச்சுட்டு இது பண்ணுவேன்னா அதில் 1 மினிட்குள்ளே நீங்கள் அந்த ஒரு ஷர்ட் முடிச்சாகணும். அந்த மாதிரி சேலஞ்ச். செம்ம ஈஸி. ஓகே ஈஸி தானே. நான் என்ன பண்ணணும்? இதாங்க நான் மாற்றிடுறேன். நான் இப்போது ஸோ காட்டுறேன் உங்களுக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா ஃபஸ்ட்டு? அந்த இடத்துலேருந்து திருப்பி அது மேலே வரத்துக்குள்ளே நீங்கள் ஒன்று முடிச்சிடணும். கடை கண்ணு. ஓகேயா? இல்லைன்னா நான் உங்களுக்கு 2ஆக கொடுத்துருவேன் முடிக்கலைண்ணா. ஓகேயா? ஆமாம் அது நீங்கள் கசக்கி போடுங்க சீக்கிரம். இப்போ வந்து 12 வந்து இது வந்துச்சு அப்படின்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 1 மினிட்குள்ள நான் இது முடிக்கணும். ஆமாம் ஸ்டார்ட் சீக்கிரம். கல்யாணம் இல்லை கரெக்டா? பாருங்க உங்களுக்கு வேலை கொடுக்குறது நான் கடிகாரத்தெல்லாம் போய் வாங்கிட்டு வரேன். பக்கத்து இடத்துலேருந்து. பக்கத்து வீட்லையா? ஆமாம் சந்தோஷம். வாங்கி வரல தூக்கின்னு வந்துட்டேன். அங்கே ஒரே ஒரு சீக்கிரமா வா. பாரு இன்னும் வரவே இல்லை. முடிச்சிட்டேனே. ஓகே ஸோ இப்போ வந்து நான் இது பண்ணிட்டேன். அவ்வளோதானா? இப்போ அடுத்தது பண்ணணும். நான் அவ்வளோதானா? மடிச்சாச்சு. ஓகே செகண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீக்கிரம். நான் இந்த மாதிரி தான் பேசி டார்ச்சர் பண்ணி உங்களை இது பண்ணுவேன். இருங்க நான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறேன் இப்போ. ஆமாம் இல்லை இது ஒன்று முடியட்டும். முடிய போகுது. முடிச்சிட்டேன். ஓகே முடிஞ்சிச்சு. ட்விஸ்ட்டு சொல்லிட்டா? 1 மினிட்குள்ளே நீங்கள் 2 பண்ணி ஆகணும். இன்னும் டைம் போல தொடக்கூடாது. ஸ்டார்ட். சட்டையே காணுமே. 1 மினிட்குள்ள 2 நான் நேற்று மடிக்கலான்னு எடுத்தேன். அவன் ஓடிட்டான். அடுத்தது நான் கழிச்சு போட்டே போயிருக்கணும். இந்த வேலையை நீ என்கிட்ட கொடுத்துட்டியா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. பாருங்க அது இன்னொன்று பண்ணணும். நீங்கள் ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு இல்லை உங்களை இந்த மாதிரி ஓட விட்டு. அங்கே முடியவே போகுது. இன்னும் ஒன்றே முடிச்ச பாடல. ஓகே ஆனால் ஒன்று தான் முடிச்சிருக்கீங்க. இப்போ 3ஆ பண்ணணும். நீங்கள் சீக்கிரம் 3. அவ்வளோதானே? சட்டை காலியா? இல்லையே வெள்ளை கலரில் ஒன்று இருக்குமே அதெல்லாம் காணும். இந்த பாருங்க எடுக்கிறான். இல்லை எனக்கு புரியல. விளையாடின்னு இருக்குமா நம்பிங்க? நான் அது பாருங்க மொத்தத்தையும் ஒரே நிமிஷத்தில் முடிக்க சொல்லிடுவேன். முடிஞ்சிச்சு. அது கசங்க போடு. நோ அங்கே எவ்வளோ நேரம் நானும் இது பண்ணுவேன். அவுட்டு ஃபஸ்ட்லேருந்து இப்போ இது
கசக்கிட்டேன். ஆமாம், முதல்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் 3 கிட்ட வரும்போது தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆனால் 12 கிட்ட வந்தோடனே முடிச்சிடணும். நான் 3 முடிக்க சொன்னேன். இந்த அம்மா 1 முடிக்கிறதுக்கே அம்மா நேரம் இருக்கிறாங்க. எம்மா தாயே. 1 நான் சொன்னது 3. ரொம்ப கஷ்டம். இல்லை இது ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுங்க. அங்கே பாருங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஆமாம், கசக்கிடுவேன்ல, நானே வந்து கசக்கிடுவேன். சட்டை இல்லையா உங்களுக்கு? சட்டை எவ்வளோ ஷர்ட் கிடக்குது. பண்ணுங்க. அந்த 2வதுல டைம் முடிஞ்சு போச்சுன்னா நான் கசக்கிடுவேன். மியூசிக். ஓகே, அவ்வளோதான். ஷர்ட் முடிச்சிட்டிங்களா? ஷர்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஷர்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாமே பலாசோ பேண்ட்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய இருக்குது. நிறைய பேண்ட்ஸ் இருக்குது. சீக்கிரம் இதுக்கு ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. இதெல்லாம் திருப்பிக்கிறேன். திருப்பி நாங்கள் இப்போ கொடுப்போம் உங்களுக்கு டைம் தனியாக. அப்போ அதெல்லாம் கிடையாது. 1 மினிட்ல 2 இதில். அதில் 1 கொடுத்தல, இதில் 2 பேண்ட். ஆமாம். இல்லை வெயிட், டைம் ஆகல இன்னும். அதுங்காடி வேறு என்ன எடுத்து வச்சிருக்கலாம். மணி ஆக போகுது. ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள். இந்த கடிகாரம் ஸ்லோவாக ஓடுதோ? ஆமாம், பக்கத்து வீட்டுக்கிற பேட்டரி கம்மியாக போட்டாலும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஏன்னா இது நிறைய இதுவா இருக்கு, நிறைய கசங்கள் இருக்கு. அதனால இது வந்து கஷ்டம் தான். என்னால முடிக்க முடியாது. முடியாதுன்னு சொல்லாதீங்க. முடியுமா? நான் வேற உங்களை ரொம்ப இது பண்றேன்ல, ரொம்ப டார்ச்சர். முடியும்னு வேற ஏற்றி விடுறேன். ஒன்றே முடிக்காது. அங்கே பாருங்க, மணி ஆயிடுச்சு. முடியாது, ஏன்னா இதுல நிறைய கசங்கள் இருக்குல்ல. அதனால இந்த பாரு நிறைய இருக்குல்ல. ஆமாம். அப்ப நான் அரைகுறையா பண்ணா ஓகேவா? ஆஹா, அதுக்கப்புறம் இது பாரு ரேணுகா, எப்படி இருக்கு பாரு ரேணுகா அப்படின்னு என்ன வந்து கேட்க வேண்டியது. அதனால தான் சொன்னேன். ஓ, இது டபுள் சைடு வேற பண்ணணும்ல. சரி, நான் வந்து 1-2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, 1-2 மினிட்ஸ். ஓகே, 2 மினிட்ஸே முடிய போதே. மடிக்கவே இல்லை இன்னும். முடிஞ்சிச்சு. டைமும் அங்கே முடிஞ்சிருச்சு. இல்லடா, மடிச்சாச்சு. ஓகேவா? எவ்வளோ அழகாக பண்ணிட்டேன்ல. இதுக்கு சரி 3ல இருந்து வச்சு. சரி, ஸ்டார்ட். இனிமேல் இதே மாதிரி தான் சேலஞ்ச் கொடுக்கணும். கழிச்சு போகிறதெல்லாம் அவங்களே அயன் பண்ண ஒன்றும். சேலஞ்ச் ஒன்னே எப்படி போகிறாங்க பத்தியா? வேற சூர நாட்டம்.
இது இப்போ ஒன் சைடு தான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், சரி. ஒன் சைடே முடியலையே. இல்லை 2 மினிட்ஸ் இருக்குல்ல அதுக்கு. போடும்போது கசங்காமல் போடணும் போல இருக்குது. கரெக்டாக தானே பண்ணின்னு வரீங்க? கொஞ்சம் கூட ஒரு இடத்துல விடாமல் தானே பண்ணுறீங்க? ம், பார்த்தீங்களா மேடம் நீங்கள்? பார்த்தேன். அப்புறம் கேட்குறேன். குட்டி ஃபேண்ட்டு. இங்கே பாருங்க தம்பி என்ன பண்ணுறான்னு. தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். ம், சேலஞ்ச் வச்சு எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறேன் பத்தல. பார்த்தேன். என்னோட வேலையெல்லாம் முடிகிறத பார்க்குறேன் கண்ணு முன்னாடி. இதெல்லாம் உன்னோட வேலையா? நீ எனக்கு கொடுக்குறியா? இல்லை, நான் உனக்கு கொடுக்குறது பெரிய சேலஞ்ச் கொடுக்குறேன். கொடுங்க டைம் ஆஃப். என்ன சேலஞ்ச் அப்படி கொடுக்க போறீங்க எனக்கு? கீழே இருந்து உன்னை தவளையை தூக்கிட்டு மேலே வர சொல்கிறேன். தவளையா? கூடத்தை தண்ணி கூட தவளையா? அதெல்லாம் நான் தூக்கிட்டு வந்துடுவேன். நானே ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கு. நீ அந்த சேலஞ்ச் எனக்கு கொடுத்துடலாம் ஒரு நாள். அது எனக்கா கொடுக்குறீங்க? இருங்க. ஆமாம், நான் படியில் நடந்து வர சொன்னாலே அம்மா ஆத்தா என்ன. அப்படி ஏறி வரேனா? காலை டச்சுக்கு இப்படி அதுவும் நடந்து வரும்போது. டன்னா முடிச்சிட்டனா? இல்லை வரத்துக்குள்ள முடிச்சிட்டாமா. ஓகே, இப்போ நான் 12ல ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஒரு நாள் தண்ணி கொடுத்து தூக்கின்னு ஒரு விட்டுடலாம். நம்ம இருக்கிறது எத்தனாவது மாடி? செகண்ட் ஃப்ளோரு. அப்போ கீழேருந்து தூக்கின்னு வரணும். ஐயோ, நான் உனக்கு கொடுக்குறேன் அந்த சேலஞ்சு. நான் தூக்கி வந்துடுவேனே அதெல்லாம். அதானே, நீதான் ஹல்க் லேடியாச்சு. ஆமாம், நான் நிறைய தூக்கியிருக்கேன்ல தண்ணி. நீ அசால்ட்டாக 2 கையில் 2 தூக்குவேன், தலையில் 1 தூக்கிட்டு வருவேன். நான் உன்னத்துக்கே அங்கே பாதியில் உட்காந்து படுத்துச்சு. அவ்வளோதான். அடுத்தது உங்களை கூட்டு நாளையில் ஹாஸ்பிட்டலா? என்னது? என்ன சேலஞ்ச்? அவர் சேலஞ்சு நம்ம சொன்னா அதுப்பா 10 சொம்பு. 100 சொம்பு தலை மேலே நீ வைக்கணுமா? நிற்க வைக்கணுமா? தலை மேலே பேரா நிற்கும். ஒரு சொம்பாவது நிற்குமா? பாட்டில் எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? 12ல எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சா? 1 மினிட்ல முடிக்க முடியலப்பா இது. ஆமாம்மா இது தெரியும். இந்த மாடல் இல்லையா? இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிருக்கேன் நான். தெரியுது. ஆமாம். நெக்ஸ்ட் 6ல ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நான் இதை எப்போ முடிக்கிறேன்னு பார்ப்போமா? ஸ்டார்ட். சும்மா நான் அப்படியே பார்த்துக்கினேன். அவங்க என்னமோ சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்து நான் உட்காந்துருந்தேன். உங்களை ஒரு நிமிஷம் நம்ம சொல்லணும். 6 கிட்ட தானே ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமாம், முடிய போகுது. அப்பா, அதிசயமா 1 மினிட்ல முடிச்சிருக்கேன். ஆமாப்பா.
சரி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? எங்கெங்கெல்லாம் வெளில எங்கன்னா போனீங்களா? இன்னைக்கா? ம் இன்னைக்கு என்னோட பைக்கை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தேன். வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா 2 நாளா மழை பெஞ்சு வண்டி ஃபுல்லா சேரா இருந்துச்சா. ஆஹா. நமக்கு தான் நீட்டா இருந்தா பிடிக்கும் இல்லையா? ஆமா ஆமா. அதனால பயங்கர சேரு. ஓ ஸோ இங்க கொண்டு போயிட்டு உள்ளதானே இருந்தது? அப்போ எப்படியா? உள்ள இருந்தா பைக்கை வெளில எடுத்துட்டு தானே ஓட்டுவோம். ஓ அப்போ மழை பெஞ்சோன்னு போகும்போது கரெக்டு தான். ம் இப்போ க்ளீன் ஆயிடுச்சா ஃபுல்லாக? வாஷ் பண்ணிட்டேன். ம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் தான் போனீங்களா கடைக்கு? நான் தான் போனேன். சரி சரி. டன். ம் ஓகே முடிச்சிட்டேன். ஆமாம் அது அந்த கிட்ட வரதுக்குள்ளே முடிச்சு அது நெக்ஸ்ட் 6 கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் ஈஸியாக இருக்கும். ஏய் 6 கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆனா ஈஸியா இருக்கா? ஆமாம். இல்ல என் கை வேகமா ஓடுது. ஓகேவா? ஓகே தான். அங்கே பாருங்க அந்த நிழலில் கொண்டை எப்படி தெரியுதுன்னு. ஆ நல்லாக்கா? ம் இந்த மாதிரி எதனா எனக்கு வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோடவே வந்தேன். நாங்களாம் யாரு? ஓ உனக்கு வேலை வைக்க போறேன்னு சொல்லிட்டு நீ வீடியோல வந்துட்ட. இல்லைண்ணா நீங்கள் என்ன தானே விட்டுருப்பீங்க, என்னால் முடியலையே அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் ம் பிங்கிஷ். பிங்கி இது எல்லாமே வந்து ட்ரெண்ட்ஸ் பேண்ட் தெரியும்ல, நம்ம இப்ப தானே vlog போட்டோம். ம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 6 வந்துச்சு. இன்னும் எத்தனை ஃபேன் இருக்கு? அது பேர் அது எல்லாமேடா. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ம் அது வந்து இது இல்ல க்ரஷ் மெட்டீரியல். ஓ அதெல்லாம் பண்ணக்கூடாது, அயன் பண்ணக்கூடாது. பண்ண என்ன ஆகிடும் அது? அது மாடலே அந்த மாதிரி தானே. ஓ அதனால வேண்டாம். க்ரஷ் டைப் தானே, அதனால அது பண்ண வேண்டாம். அது நீட் இல்ல. நம்ம இது மட்டும் பண்ணா போதும். சரி. துணியை போடுறது பெருசு இல்லை, அதை மடிக்கணும், எடுத்து வைக்கணும், துவைக்கணும், எவ்வளோ இருக்கு பாருங்க. நல்லா பேசுறே டயலாக் கொடுத்துட்டு ஏமா தாயே. நான் செஞ்சும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும். முடிச்சுனா அப்போ நெக்ஸ்ட் வரத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்க. ம் கை பரன்னு செய்யுது. ம் ஸ்பீடா செய்யலாம். ஆமாம் இன்னும் ஒன்றே ஒன்றா இருக்குது போல இருக்கு. ம் அந்த லாஸ்ட்டும் ஒன்று கரெக்டாக பண்ணுங்க, இல்லைன்னா மொத்தத்தையும் கழிச்சு போட்டுடுறேன். திருப்பி பண்ணுறது கூட ஜாலியாக இருக்கும்ல. ஜாலியா பண்றது நான் இல்ல. அயன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே, அதான் திரும்ப பண்ணுங்க. திரும்ப பண்றது கடுப்பு. ஆமாம் 1 மினிட்குள்ளே முடிச்சிடுறீங்க. இருங்க வரட்டும். இது கரெக்டாக வாட்ச் பண்ணுறேன். ஸ்டார்ட். ஸ்லோவாகவே பாருங்க, கரெக்டாக அதை போகும்போது முடிக்கலாம். கடிகாரம் மட்டும் வேகமாக ஓடினே இருக்குல்ல. அது எப்பவுமே நிற்க மாட்டுது. இது வந்து க்ரஷ் மெட்டீரியல், வந்து தேவையில்லை, நம்ம அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. அதனால நல்ல வேலை முடிஞ்சிச்சு. 6 கிட்ட வரத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்க. ஆமா அது வேண்டாம் கண்ணா. இது ரெண்டுமே க்ரஷ். என்ன கலர் இது? க்ரீம் கலர் தானே? க்ரீம் கலர் க்ரஷ். இது எல்லாமே ட்ரெண்ட்ஸ் மெட்டீரியல். அத நம்ம vlog பண்ணல.
ஓகே முதல்ல நான் இதை கீழே வச்சிடுறேன். அதான் பண்ணிடணும். ஆமாம், இல்லாட்டி தெரியாமல் நானே போய் சுடு வச்சுருவேன். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் அயன் பண்ணுவேன், கஷ்டப்பட்டு அயன் பண்ணுவேன். ஆமாம் ஆமாம், வாங்க நம்ம போய் வெளில ஃபோட்டோ எடுத்து பேனர் ஒட்டி வச்சிடலாம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில். நாங்கள் அயன் பண்ணதில்லை. உனக்கு கொடுத்தா இந்த வேலையை நீ எனக்கு கொடுத்துருக்கியா? அதே சொல்லினே இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க. ஒரு வேலையை பண்ணிட்டு. ஓகே, இந்த vlog முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. vlogல சேலஞ்ச் இது. Challenge ஆ? ஆமாம், இந்த சேலஞ்ச் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு. அப்போ நான் போகிறேன், என்னால் இருக்க முடியல. ஸோ இந்த சேலஞ்ச் நீங்கள் எல்லாருமே பார்த்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சேலஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேலஞ்சில் என்ன விஷயம் நடந்துச்சோ, என்ன விஷயம் இன்னும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சேலஞ்சை உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட் ஷார்மினி. பை. ஓகே ஓகே, இன்னும் உள்ள அப்படியே எடுத்து பீரோவில் வச்சுருங்க. நான் முடியாது, என்னால் இவ்வளோ தூரம் பண்ணியாச்சுல்ல. பீரோவில் வைக்க முடியாது. சாரி ஏன் சாரி அம்பத்தியா? அந்த வேலை மட்டும் உங்களோட வேலை. நான் சேலஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த வேலையை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க மேடம். எப்படி முடியாதுங்க மேடம். நான் வந்து கிளம்புறேன். எங்கே போகிறீங்க? ஊருக்கு போகிறீங்களா? இல்லை, ஊருக்கெலாம் போல. இப்போ எனக்கு எடிட்டிங் ஒர்க் இருக்குது. ஆமாம் ஆமாம், இப்போ மணி 10 மணி ஆகுது. 10 to 11 எடிட்டிங் டைமில் ஆமாம் ஆமாம். நான் கிளம்புறேன். அப்போ நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் சேலஞ்ச். அதுவும் கொடுத்துடலாம். நாளைக்கு எடுத்து நீங்கள் தான் சேலஞ்ச் எடுத்து பீரோவில் வைக்கிறது தான். சரியா? ஓகே, பாய்.